இழிஞ்சிடாதுல்ல பேலன்ஸ்க்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னன்னு தெரியலங்க, காலையில இருந்து பார்வதியும் அதுக்கப்புறம் திவாகரும் சரியாவே பேசிக்கிறது இல்ல. லைட்டா ரெண்டு பேருக்குள்ளேயும் மோதல் போக்கு போயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு காலையில சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து கூட ரெண்டு பேருமே பேசிக்காம தான் இருக்காங்க. இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போடுறது மூலியமா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரான அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல உடனே வந்துரும். இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். கமருதீன் இருக்கார்ல, ஸ்ட்ரெச் பண்ற மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ வந்து இந்த இடத்துல நில்லு, அப்பதான் இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே பார்வதி அந்த மாதிரி நிக்க வச்சிருப்பாரு. அது என்னன்னா, இவர் ஸ்ட்ரெச் பண்ற பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சைடு தொடையில ஒரு காலை வச்சுக்கோ, அந்த சைடு தொடையில ஒரு காலை வச்சுக்கோன்னு சொல்றாரு. இவங்களுமே பயப்படுறாங்க, கிழிஞ்சிராது இல்ல, அதாவது உனக்கு ஏடகடமா வந்து பிரச்சனை வந்துடாது இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த வழியா கிராஸ் ஆன கெமி இருக்காங்கல்ல, கெமியா இல்ல கனியா தெரியல, பார்க்க கெமி மாதிரி தான் இருக்கு. கெமி இருக்காங்கல்ல, தலையில கையை வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்வதி பண்ணும்போது அவரோட ஷோல்டர்ல கையை வச்சிருப்பாங்க. இப்ப தலையில கையை வச்சு நிக்கலான்ற மாதிரி நிக்க போறாங்க. அந்த இடத்துல நிக்கிறது தான் கஷ்டம் இல்ல, பேலன்ஸ் பண்ண முடியாம சட்டுன்னு ஒரு மாதிரி கீழே இறங்குறாங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணாத, இந்த மாதிரி பண்ணா பிரச்சனை ஆயிடும், கொஞ்சம் கவனமா பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு தான் நானும் பயந்தேன்ற மாதிரிலாம் பார்வதி சொல்றாங்க. பார்வதி அதுக்கப்புறம் நிக்கலாமா வேணாமான்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. கமருதீன் பயப்படாம நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. நான் கீழே விழுந்துருவேன்லாம் பயப்படல, நான் எப்படியாவது கீழே விழாம மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனா நான் யாடகுடமா நிக்கும் போது உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, எதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ வேணாண்டா, தனியாவே பண்ணு, நான்லாம் நிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கமருதீனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் அந்த சைடில் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கிட்டு மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகர் இருக்கார்ல, ஸ்கிட்டு மாதிரி பண்ணலான்ற மாதிரி எல்லாரையும் சேர்த்து ஸ்கிட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நாட்டாம மாதிரி அவர் தீர்ப்பு சொல்றாரு, மற்றவங்கலாம் அங்கே பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது தாத்தா தாத்தான்ற மாதிரி ரம்யா ஜோ பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்கிட்டெல்லாம் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி திவாகர் இருக்கார்ல, கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி பொலக்கட்டம் பரன்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி ஆடுற மாதிரி ஒரு சாங் வரும்ல, இவர் விக்ரம் கிட்ட அந்த சாங்கை நம்ம பண்ணலாம், நீ அந்த பீட்டை மட்டும் வாயிலேயே கொடுன்ற மாதிரி சொல்றாரு. விக்ரமும் வாயிலேயே அந்த பீட்டெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் கேமராவை பார்த்து பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் செம்ம காமெடியாக இருந்தது. இன்னைக்கு காலையில் இந்த வீட்டை பார்க்கும்போது விக்ரமன் படம் வீடு மாதிரி இருந்ததுங்க. நேற்று எவ்வளோ சண்டை நடந்தது, ஆனால் இன்னைக்கு சண்டை எதுவுமே நடக்காமல் எல்லாருமே அமைதியாக சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வினோத்துக்கும் கலையரசனுக்கும் பிரச்சனை வந்ததில்ல, அந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்த மாதிரி தெரியுது. ஏன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டலாம் செஞ்சாங்க. இதை தாண்டி எஃப்ஜே காலையிலேருந்து பெருசாக யார்கிட்டையுமே பேசலங்க. எப்போவுமே பார்வதி பிரச்சனை பண்ணால் உள்ளே வந்துருவான் பார்த்தீங்களா, இன்னைக்கு எந்த பிரச்சனையிலையும் அவன் உள்ளே வரவே இல்லை. ஒருவேளை ஆதிரை போனதுனால அடக்கி வாசிக்கிறானா என்னன்றது தெரியல. அதே மாதிரி கனி கிட்ட இருக்க லீடர்ஷிப்பை இப்போ வந்து பிரவீன்ராஜ் கிட்ட மாறிடுச்சு. அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கானா என்னன்னு தெரியல. ஸோ ஃபுல் எபிசோட இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.